ஏதோ எதிர்க்கட்சியை தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா காங்கிரஸே இப்படிதான் சார் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ்ல வந்து சேர்மன் அப்துல் சலாம் நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஒரு மீம் போட்டிருக்காரு. பராசக்தி படம் வந்துச்சு இல்லையா, கலைஞரை விமர்சனம் பண்ணி. அது வந்து அவங்க நினைச்சாங்க ஓட்டுக்களை வாங்கி தரும் மக்கள் மத்தியில திமுகவை எடுத்துட்டு போகணும்னு. எனவே அந்த படத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வர்சஸ் திமுக தான். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா காங்கிரஸ்காரங்க ட்ரிகர் ஆகி ஏதோ ஒரு விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா அந்த மீமை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் லெவல்ல ப்ரெஷர் ஆகும் சார். இதுக்கு நடுவில் இவங்க ரெண்டு பேர் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் சோசியல் மீடியால சர்ச்சைகள் சண்டைகள் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை மாலதி, நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். நாம் ஜனநாயக பொங்கலை பற்றி பேசணும் சரியா? ஹோட்டல் சாம்சன் கோயம்பேட்டில் நடக்கிறது என்று எனது அருமை அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் அதில் விருந்தினர். பேரை ஜனநாயக பொங்கல்னு வச்சா அந்த குரூப்பு யாருக்காக வைக்கிறது? விஜய் அவர்களுக்கு ரைட்டா? அவங்க பாட்டுக்கு இந்த பொங்கலை வச்சாங்கன்னா வாலிக்கு என்ன வேலை? ரைட்டா? வாலி ஐஸ்கிரீம் கிட்ட சொல்லி ஐஸ்கிரீம் கோயம்பேட்டிலேருந்து ஒரு 10 போலீஸ் அனுப்பிச்சு, சார் உள்ளே பொங்கல் வைக்கக்கூடாது, எங்கே ஹோட்டலுக்கு உள்ள, ரோட்டில் இல்லை ஹோட்டலுக்கு உள்ளே பொங்கல் வச்சிங்கன்னா வன்முறை நடக்கும்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. இவங்க லிங்க்லாம் தெரியுதா? செல்வம், சேகர் பாபு ஐஸ்கிரீம் லிங்க்லாம் தெரியுதா? இல்லை திரும்ப சாக்கடை எடுத்துகிட்டு போய் ஊற்றிடுவாங்களா? ஆள் ரெடி பண்ணி வச்சுருந்தார். நீ சொந்த கட்சி மேலேயேவா? இன்னும் இருந்துட்டு போகுது. அப்புறம் இதே மட்டும் பண்ணலாமா சொந்த கட்சி மேலே? சொல்லி முடித்த உடனே அண்ணன் வேலுச்சாமி பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு புரிஞ்சுட்டாரு. ஆமாம் சார், பார்த்து இல்லை சார் இதெல்லாம் அறைக்குள்ளே பேச வேண்டியது, நீங்கள் பொது வெளியில் பேசலாமான்னு கேட்ட உடனே தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி நடக்குதுன்றத அறைக்குள்ளே சொன்னாரா வெளியில் சொன்னாரா? தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி நடக்கு சொன்ன அயோக்கியன் யாரு? அவன் பொது வெளியில் சொன்னானா தனியால சொன்னானா? யார? செல்வத்தை எங்கேயா சொன்னாரு? யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டோம் என்ற உணர்வுக்காக போராட்டம் நடத்தி இந்தியர்கள் அத்தனை பேருக்கும் விடுதலை பெற்று தந்த கட்சியா காங்கிரஸ் கட்சி? அந்த காங்கிரஸ்ல இருக்கிறவன் இன்னொருத்தருக்கு அடிமையா எப்படியா இருப்பான்? இப்படிதான் காங்கிரஸ்காரன் பேசணும். கரெக்டு தானே அவர் சொல்றது? நாம் யாருக்கும் அடிமை இல்லோன்றதுக்காக தொடங்கப்பட்ட கட்சி பாரு. ஆனா நீங்க திமுக அடிமையா இருக்கீங்களா இல்லையா? உடனே தம்பி நிதிஷ் மனதில் பிச்சுக்கிட்டு போயிடுமோ என்ற எண்ணம் தோன்றும். மேலும் உறுதிப்படுவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது.